ॐ श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய உணர்பாவின் உட்பொருள் உணராத உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புது பகுதிக்குள்ள போறோம். புது பகுதியில் அதில் என்னன்னா, இப்போ இத்தனை நாள் பார்த்தது ஒரு முறை ரெண்டு முறை படித்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும் நம்ம அதை அனுபவிக்க தொடங்கிடலாம். இப்போ இதுக்கு மேலே வர இந்த ஒரு செக்ஷன் கொஞ்சம் கடினமானதுன்னா கற்றுக்க முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்ம ஆழ்ந்த ஈடுபாடு காட்டணும். ஒரு 2-3 முறை பண்ணால் அது நமக்கு புரிஞ்சிடும். இதில் என்ன அப்படி ஒரு சிரமமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இதில் நம்ம முன்னாலே பார்த்தோம் இல்லையா, ஆழ்வார் ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஞான மிகுந்த நிலையிலே ஆழ்வார்கள் தாங்கள் ஆண்கள் என்பதை அறிந்து அதே நிலையில் பேசுவது ஞானத்தில் தம் பேச்சு, ஆணான தன்மையில் பேசுவது, பிரேமத்தில் பெண் பேச்சு. எம்பெருமானுடைய அழகு, அவனுடைய விக்கிரக வடிவம், அவனுடைய குணங்கள், அவனுடைய விபூதி இதெல்லாம் தெரிந்தவுடனே ஆண்கள் தம்மை ஆண்கள் என்பதை மறந்து பெண்ணாக நினைத்து கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள். அதுவே பெண் பேச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த பெண் பேச்சு 3 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். தாய் பேச்சு, தலைவி பேச்சு மற்றும் தோழி பேச்சு அப்படின்னு பார்த்தோம். இது என்னென்ன, இது இது வரைக்கும் சொல்லிட்டா ஒரு மாதிரி இது சுலபமாக போயிடும். ஆனால் இப்போ என்னென்ன, இதை கொண்டு போய் நம்ம திருமந்திரத்தோட ஒட்ட வைக்கணும். திருமந்திரத்தோட இதை இணைத்து அந்த பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் 3 விதமான பெண் பேச்சு, தோழி பேச்சு, தாய் பேச்சு, தலைவி பேச்சு. அங்கே பார்த்தீங்கன்னாலும் 3 எழுத்து 3 பதம். திருவெட்டெழுத்தில் இருக்கக்கூடியது 8 எழுத்து 3 பதம். ஓம் நமக நாராயணாய அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் 3, அங்கேயும் 3. ஸோ இந்த 3ஐயும் அந்த 3ஓட இணைத்து சொல்லி இருக்கிறது தான் இங்கே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுதான் அந்த ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய ஆணிவேர். ஆழ்வார் பாசுரங்கள், ஆச்சாரியர்கள் ஸ்ரீசக்தியோட அந்த மூலம் எது அப்படின்னு பார்த்தாலே இதுதான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டா அந்த திருமந்திரம் சொல்லும்போது இதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த பாசுரங்களை படிக்கும்போது திருமந்திரம் ஞாபகம் வரும் போது அது ஒரு ஜீவாத்மாவுக்கு மிக ஏற்ற ஒரு அனுபவமாக அது அமையும். அதையால் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாகவே பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சப்புறமா நம்ம ஏதாச்சும் ஐயப்பாடு இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த செக்ஷனில் எங்கே யாருக்கு ஐயம் ஏற்பட்டாலும் நிறுத்தி கேட்டுக்கொள்ளலாம். அப்போவே அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா வச்சிருந்து கடைசியில் மறந்து போனாலும் போகக்கூடும். ஆனால் இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம உறுதியாக தெளிவாக புரிஞ்சுட்டாக்கா மேற்கொண்டு போகிறது சுலபமாக இருக்கும். அதுதான் எங்கே ஐயப்பாடு எழுந்தாலும் டவுட் வந்தாலும் உடனே அதை கிளியர் பண்ணிக்கலாம். பக்கம் 172, சூத்திர எண் 134. ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். யா
168, சூத்திரம் 133. அதுதான் இன்ட்ரடக்ஷனே அந்த சூத்திரம். தவறுதலா சொல்லிட்டேன். இப்போ அந்த பேஜுக்கு நம்ம போய்க்கலாம். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தாலும் ஆழ்வாருடைய பக்தி இப்படி கட்டுக்கடங்காததாக இருக்கிறதே, இதுக்கு என்ன காரணம்? சாஸ்திர மரியாதைகள் எல்லாம் தாண்டி இருக்கிறதே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்த போது, அதாவது வெட்டப்படாத நினைக்கப்படாத வைக்கப்படாத அந்த ஆத்மா அந்த இது வெட்டப்படுகிறது, கரைகிறது, உருகுகிறது, நினைக்கப்படுகிறது. ஆனால் உறுதியான தேகம் ஆத்மாவின் நிலையிலிருந்து உருகுகிறது. ஆகையால் இத்தனை ஒரு அன்பு பக்தி பிரவாகமாக இருப்பதால் அந்த ஆழ்வாருடைய பக்தி அந்த பாசுரங்கள் எப்படி ஒரு ஆறான பல கிளைகளாக சென்று கடலை அடையுமோ அதை போன்ற பிரவாகமாக பெருகி ஓடுவது. இதை நம்ம சாஸ்திர மரியாதைக்குள்ள நம்ம அடக்க முடியாது. அதாவது பரமாத்மா காணப்படுபவன், கேட்கப்படுபவன், யோசிக்கப்படுபவன் அப்படின்னு அந்த சாஸ்திர மரியாதை, அந்த உபனிஷத்துக்களை சொல்லப்பட்டிருக்கிற அந்த மரியாதை வழியாக வர பக்தி கட்டுக்கடங்கி இருக்கும். ஆனால் இவருடைய பக்தி அதெல்லாம் மீறியதாலே பிரவாகமாக வெள்ளப்பெருக்காக போவதாலே இது ஒரு சாஸ்திரத்தால் கட்டுப்படுத்த முடியாதது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்துதான் அப்போ அவர் பெண் பேச்சு பேசுவது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். கட்டுக்கடங்காத பக்தியை உடைய ஆழ்வார் பெண் பேச்சு பேசுகையில் அது தோழி, தாய், மகள் என்று 3 விதமான பேச்சாக இருக்கும். இதன் கருத்து யாது என்பது இந்த சூத்திரத்தில் விவரிக்கப்படுகிறது. இருப்பதெனவோ ஒரே ஒரு ஆழ்வார் தான், சுவாமி நம்மாழ்வார். அவர் பெண் பேச்சு பேசுகிறார், ஓகே. இருந்தாலும் தாயாக பேசுகிறார், தோழியாக பேசுகிறார், தலைவியாக பேசுகிறார். இது ஏன், இதன் கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்தில் நம்ம பார்க்க போறோம். சம்பந்த உபாய பலங்களில் உணர்வு, துணிவு, பதற்றம் ஆகிய பிரக்ஞாவஸ்தைகளுக்கு தோழி, தாயார், மகள் என்று பேர். 3 இருக்கு, பார்த்துக்கோங்க. என்ன இருக்கு? சம்பந்த உபாய பலன். சம்பந்தம் ஒண்ணு, உபாயம் ஒண்ணு, பலன் ஒண்ணு. சம்பந்தம்னா என்ன தொடர்பு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு. அடுத்தது உபாயம், என்ன உபாயம், என்ன வழி. பலம்னா என்ன பிரயோஜனம், என்ன புருஷார்த்தம், என்ன உபேயம். இது 3 இருக்கா? உணர்த்தி, துணிவு, பதற்றம், இதுவும் 3 இருக்கு. உணர்த்தினா தெரிஞ்சுக்கிறது, அது துணிவுனாக்கா இதுதான் நமக்கு அப்படின்னு உறுதியோட இருந்துடுறது. 3வது பதற்றம், ஐயோ போணுமே 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 அப்படிங்கிற பதற்றம். இது ஆகிய பிரக்ஞாவஸ்தைகளுக்கு, பிரக்ஞாவஸ்தைகள்ல என்ன சொன்னா முக்காலமும் உணர்ந்த உணர்வு, முக்காலத்தையும் அறிந்த அந்த உணர்வுக்கு பேர் தான் பிரக்ஞாவஸ்தை அப்படின்னு பேரு. அந்த பிரக்ஞாவஸ்தைகளுக்கு தோழி, தாயார், மகள் என்று பேர். இப்போ இதை நம்ம ஒண்ணா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சம்பந்தம். சம்பந்தம், உணர்த்தி, தோழி 3 எடுத்துக்கலாம். சம்பந்தம், உணர்த்தி, தோழி, அது 3 எடுத்துட்டாக்கா சம்பந்தம்னா தொடர்பு, ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு. உணர்த்தினா தெரிஞ்சுக்கிறது, இதை தெரிவிக்கிறது தோழி அப்படின்ட்டு உலக வழக்கை வச்சு சொல்றாங்க. இது எப்படின்னு பின்னால் நம்ம பார்ப்போம். 2வது உபாயம். உபாயம்னா சென்று அடையக்கூடிய வழி எது, மார்க்கம் எது. அதுல துணிவு, இதுதான் உபாயம் என்று நிச்சயித்து இருக்கை, அதை தாண்ட மாட்டேன் என்று இருக்கை. அது என்னன்னா தாயார். அப்புறம் 3வது பல பல பலங்கள். பலன்னா அதோட பலன், என்ன பலன் கிடைக்க போதோ அதுல பதற்றம், ஐயோ சீக்கிரம் கிடைக்கணுமே சீக்கிரம் கிடைக்கணுமே சீக்கிரம் கிடைக்கணுமே என்று இருப்பது தலைவி. புரியுதுங்களா? ஸோ அதனால இங்க 3 இருக்கு. என்னென்ன இருக்குன்னா சம்பந்தம், உபாயம், பலம். சம்பந்தம்னா என்ன தொடர்பு, அதை அடைவதற்கு என்ன உபாயம், கிடைக்கக்கூடிய பலம், 3 இருக்கு. அதுக்கு 3 என்ன இருக்குன்னா உணர்த்தி, தெரிந்து கொள்வது, அந்த சம்பந்தத்தை தெரிந்து கொள்வது, இதுதான் உபாயம் என்று துணிந்து இருக்கிறது, அதை மீறுவது பதற்றம். இந்த 3க்கு என்னென்ன பேர்னா தோழி, தாய் மற்றும் தலைவி அப்படின்னு பேர். இந்த 3க்கு இந்த 3 பேர். இதுதான் இந்த 3 பிரக்ஞாவஸ்தை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம திருமந்திரத்துக்கு போகணும். திருமந்திரத்துக்கு போய் திருமந்திரத்தை நம்ம தரோவா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுட்டா இது நமக்கு நம்ம பார்த்துட்டு திருப்பி இங்க வரும்போது உங்களுக்கு இது நல்லாவே புரியும். இப்போ இந்த சூத்திரத்தை இவ்வாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இப்போ என்னன்னா இங்க நாயனார் என்ன பண்ணிருக்காருன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உதாரணமாக காட்டியிருக்கிறார். அப்படி காட்டுறப்பதான் நமக்கு சுலபமாக புரியும். சம்பந்தத்தில் உணர்த்தியாகிய பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி என்று பெயர்.
சம்பந்தத்தில் உணர்த்தி ஆகிற அந்த தொடர்பை தெரிவிக்க கூடிய அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி என்று பெயர். அடுத்து உபாயத்தில் துணிவாகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தாயார் என்று பெயர். அதாவது உபாயம், இது இந்த பலன் அடையறதுக்கான உபாயம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் துணிவுன்னா அதிலே துணிந்து இருப்பது. இந்த உபாயம் எனக்கு பலிக்கும் என்று அதிலே நிலை நின்று இருக்கும் அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு தாயார் என்று பெயர். இதெல்லாம் முடியாது, எனக்கு உபாயமாவது இன்னொன்னாவது இப்பொழுதே நான் போக வேண்டும் என்கிற அந்த பதற்றம், அந்த பதற்றமாகிய பிரக்ஞாவஸ்தை, பலத்தில் பதற்றமாகிய பிரக்ஞாவஸ்தைக்கு என்னுடைய பலத்தை, என்னுடைய முடிவை, என்னுடைய உபேயத்தை, பிராபியத்தை நான் இப்பொழுதே அடைய வேண்டும் என்கிற அந்த பதற்றமாகிய பிரக்ஞாவஸ்தைக்கு மகள் என்று பேர். இந்த மூணு சொல்லிடுறாங்க. ஆகையால சம்பந்தத்தில் உணர்த்தி ஆகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி என்று பெயர், உபாயத்தில் துணிவாகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தாயார் என்று பெயர், பலத்தில் பதற்றமாகிய பிரக்ஞாவஸ்தைக்கு தலைவி என்று பெயர், மகள் என்று பெயர். இப்போ பிரக்ஞாவஸ்தை 3 காலத்தையும் அறியும் அறிவின் நிலை. பிரக்ஞாவஸ்தைன்னு அதான், முக்காலத்தையும் அறிகின்ற அறிவினுடைய நிலை. அறிவு இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாலேஜ், அது முக்காலத்தையும் அறியக்கூடிய அந்த நிலை, அதற்கு பேர் தான் பிரக்ஞாவஸ்தைன்னு பேர். ஆழ்வாருக்கு அந்த பிரக்ஞாவஸ்தை 3 விதமாக இருக்கிறது. என்னன்னா தோழி பேச்சாக, தாயார் பேச்சாக, தலைவி பேச்சாக இருக்கிறது. இது அவருக்கு இருக்கக்கூடிய நிலை. இந்த 3 நிலைகளிலும் அவர் பேசுகிறார் பாசுரங்களாக. பிரக்ஞாவஸ்தை 3 காலத்தையும் அறியும் அறிவின் நிலை. இன்று 3 அவஸ்தைகளுள் முதல் அவஸ்தை நடக்கும்படியே தோழி கூற்றாகவும், முதல் அவஸ்தை, முதல் அந்த பிரக்ஞாவஸ்தை, முதல் அந்த உணர்வின் நிலை, அந்த 3 காலங்களையும் அறியும் அந்த நிலைக்கு பெயர் தோழி அப்படின்னு சொல்லி. அடுத்தது 2ஆம் அவஸ்தை நடக்கும்படியை தாயார். 2ஆம் படி, 2ஆம் அந்த பிரக்ஞாவஸ்தை நடக்கும் இதுக்கு தாயார்னு பேரு. 3ஆம் அவஸ்தை நடக்கும் இடத்திற்கு தலைவி அல்லது மகள் அப்படின்னு பேரு. இப்போ இந்த உதாரணத்துல பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கலாம். முதல்ல சம்பந்தத்தில் உணர்த்தி ஆகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி என்று பெயர். சம்பந்தத்தில்னா தொடர்பு, உனக்கும் இது இருக்கு, இப்போ இதுதான் உங்க அம்மா, உங்க அப்பான்னு சின்ன குழந்தைக்கு நம்ம காமிச்சு கொடுக்குறோம் இல்ல, அப்பா ரொம்ப நாள் வெளியூர்ல இருந்தா வந்த உடனே இதுதாண்டா உங்க அப்பான்னு நம்ம காமிச்சு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சம்பந்தத்தை உணர்த்துகிற அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு, அந்த அறிவின் நிலைக்கு தோழி என்று பெயர். அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. என்னன்னாக்க, உலக வாழ்க்கையில் தோழி எனப்படுபவள் தலைவனையும் தலைவியையும் ஒருவர் குறித்து ஒருவருக்கு எடுத்து சொல்லி இணைத்து சேர்க்கும் அவள். இதை நம்ம இந்த காலத்திலையும் பார்க்கலாம் இல்லையா, காலேஜில் ஆகட்டும், இல்லை ஆஃபீஸில் எங்கே வேணா பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பையன் இருந்தால், ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் அந்த தோழிக்கு தோணுது, இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே, இவங்க 2 பேரும் காதலிச்சா நல்லா இருக்குமே, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு என்ன பண்ணுவா, இவளை பற்றி அவனிடமும் அவனை பற்றி இவளிடமும் கூறி அவர்களை சேர்த்து வைக்க பார்ப்பாள். அந்த சம்பந்தத்தை உணர்த்தும் அந்த 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 பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி அப்படின்னு பேர். இது உலகிய நம்ம லைஃப்ல பார்க்கறது ரொம்ப சகஜம். மெசேஜ் அனுப்புவாங்க, இல்லைன்னா லெட்டர், அந்த காலத்துல தூது லெட்டர் கொண்டு போய் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எப்படியாவது அந்த தலைவனையும் தலைவியும் சேர்த்து வைக்க வேண்டும் முயற்சி செய்பவள் தோழி. அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு இங்கே தோழி என்று பெயர். இப்போ இது திருமந்திரத்துல எங்க வருது? இப்பதான் கஷ்டம். இந்த தோழிங்கிற இந்த உணர்த்தி, இந்த சம்பந்தத்தை உணர்த்தும் இந்த தோழி, அந்த அந்த இது திருமந்திரத்துல எங்க வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிதானமா பார்த்துக்கலாம். இங்க எங்க டவுட் வந்தாலும் நிறுத்தி நீங்க கேட்டுக்கலாம். திருமந்திரத்தில் உள்ள ஓம் எனும் பிரணவம். திருமந்திரத்தில் முதல் பதமான ஓம் என்னும் பிரணவத்தால் சர்வேஸ்வரனோடுக்கு ஆன்மாவிற்கு சொல்லப்பட்ட அவன் ஒருவனுக்கே அடிமை என்பது முதலான சம்பந்த ஞானமே அவ்வெம்பெருமானோடு இந்த ஆன்மா சேர்வதற்கு காரணமாகையால் அந்த சம்பந்த ஞானமாகிற பிரக்ஞாவஸ்தை தோழி எனப்படும். இங்க தலைவன் யாரு? எம்பெருமான். தலைவி யாரு? ஜீவாத்மா. இப்ப இது 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் இல்லையா? இந்த எம்பெருமானோடு இந்த ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கணும். அங்க அந்த தோழி வேலையை செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம அந்த பிரணவத்தை பிரிக்கணும். பிரணவத்தை பிரிச்சா என்ன ஆகுதுன்னா, ஓம் என்னும் பிரணவம் ஆ ஊ மா என்று விரிவடையும். நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். 21, 22, 23 ஸ்லோகத்துல இது விவரமா பார்த்துருக்கோம்.
இந்த ஓம் எனும் பிரணவம் 3 எழுத்துக்களால் ஆனது. ஒன்று வந்து ஆ, ஒன்று வந்து உ, இன்னொன்று வந்து மா. இந்த 3 எழுத்துக்களால் ஆனது. ஆ என்பது சர்வ ரக்ஷகனான எம்பெருமானை குறிக்கும். இதுவும் நம்ம முன்ன ரொம்ப விவரமாக பார்த்துருப்போம். அவரக்ஷனே அப்படின்ட்டு ரக்ஷணத்தை எவனொருவன் செய்கிறானோ, எல்லா ஜீவராசிகள் ஒன்று விடாமல் தன்னுடைய பார்வையிலே வைத்து ரட்சிப்பவன் எவனோ அவனே வந்து எம்பெருமான். அவனே அந்த அ என்னும் எழுத்தால் அறியப்படுகிறான். ரக்ஷணமே அவனுடைய முக்கியமான குணமாக இருப்பதால், ரக்ஷணையே அவன் குறிக்கோளாக கொண்டிருப்பதால் அவன் வந்து அந்த அவரக்ஷனே என்கிற அந்த சமஸ்கிருத தாது ரூட், அந்த மொழி பிறப்பியல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பிரகாரம் ரக்ஷணம் அவனுடைய சிறந்த ஒரு குணமாக இருப்பதால், முக்கியமாக குணமாக இருப்பதால் அ என்னும் எழுத்தால் அறியப்படுபவன் எம்பெருமான். எழுத்துக்களுக்கு முதலாக இருப்பதும் அங்கே தான் வந்துடுது, அதுவும் சேர்ந்தே வந்துடுது. அடுத்தது உ என்பது அவனுக்கே உரியது என்பதை உணர்த்தக்கூடியதுன்னு பார்த்துருக்கோம். உகாரம் இல்லையா? ஆ என்பது அகாரம் வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். உகாரம் வந்து அவனுக்கே உரியது, மற்றொருக்கு உரியதல்ல அப்படின்னு அந்த அவனுக்கே உரியது என்பதை காட்டும் அந்த அக்ஷரமாகும். 3 மா வந்து ஞானமயமான ஜீவாத்மா. ஜீவாத்மா உள்ளும் புறமும் ஞானத்தால் நிறைந்தவன் அப்படின்னு காட்டுறது எழுத்தது மா. இப்போ வந்து ஆ என்னும் எழுத்தால் அறியப்படும் எம்பெருமானுக்கே உரியவன், மா என்னும் எழுத்தால் அறியப்படும் ஜீவாத்மா அப்படிங்கிற காட்டுறது எது? அந்த உகாரம். அந்த உகாரம் தான் அங்கே சம்பந்த ஞானத்தை காட்டுகிறது. ரைட்டா? எம்பெருமானுக்கே உரியது இந்த ஜீவாத்மா என்பதை காட்டுவது அந்த உகாரம். இந்த 3 எழுத்து எங்கே இருக்குது? பிரணவத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம உலகியல் பிரகாரம் தலைவனையும் தலைவையும் சேர்த்து வைக்கும் அந்த அறிவை கொடுப்பது யாரு? தோழி. ஆகையாலே பிரணவத்துக்கு தோழி, அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி என்று பெயர். இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியலன்னா கேட்டுக்கலாம், ஏதாச்சும் ஒரு பதம் கேட்டுக்கலாம். புரிஞ்சிருச்சுல்ல? இது வரைக்கும் எதுவும் நம்ம, ஏன்னா இது மேலே தான் நம்ம கட்ட போகிறோம், அதனால் அஸ்திவாரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பிரணவத்தில் அகாரம் இருக்குது, உகாரம் இருக்குது, மகாரம் இருக்குது. அகாரம் எம்பெருமான், மகாரம் ஜீவாத்மா. எம்பெருமானுக்கே உரியது இந்த மகாரம் ஜீவாத்மான்னு சொல்கிறதால அந்த சம்பந்த ஞானம், அந்த உறவில் உணர்த்தி, இந்த 3 எழுத்தும் பிரணவத்தில் இருக்கிறதால பிரணவத்திற்கு அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி என்று பெயர் சேர்த்து வைப்பது. அடுத்தது சுருக்கமாக அகாரத்தால் அறியப்படும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே, மகாரத்தால் அறியப்படும் ஜீவன் உரியவன், அடிமை என்று பொருள்படும். இந்த சம்பந்த ஞானத்தை ஏற்படுத்துவதால் பிரணவத்தில் உணர்த்தப்படுவது தோழி ஆகும். இப்போ புரியுது இல்லைங்களா? அந்த பிரணவத்தில் அந்த 3 எழுத்துக்களை பிரித்து ஆயாரு ஊயாரு மாயாருன்னு பார்த்துட்டு சம்பந்த ஞானத்தை உணர்த்துவதால் பிரணவத்துக்கு இருக்கும் அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு பெயர் தோழி அப்படின்னு பேர். அடுத்தது என்ன? திருவட்டெழுத்துல நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? நமக. ஓம் நமக, நமக நமக அப்படின்னு வரும் இல்லைங்களா? நமக நமப்பதம்னு சொல்லுவாங்க. அது வந்து தாயார். தாயார் எப்படின்னாக்கா உபாயத்தில் துணிவாகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தாயார் என்று பெயர். இப்போ இந்த நம பதார்த்தம் என்னன்னா, மான்னா நான் எனக்கு உரியவன், நமன்னா நான் எனக்கு உரியவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. தாயானவள் இது உலகியல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு கதாநாயகன் இருக்கா, ஒரு கதாநாயகி இருக்கா. தோழியானவள் இந்த 2 பேரையும் உனக்கு ஏத்தவன் அவன், அவனுக்கு நீ ஏத்தவளை சொல்லி சேர்த்து வைக்கிறாள் தோழி. உலகியல தாயார் என்ன பண்றா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தாயானவள் பெற்று வளர்த்து பெண் பிள்ளைக்கு தக்க வயது உடையவளாய் தலைவனிடத்தில் கொண்ட கழிப்பெரும் காதலாலே அவன் இருந்த இடத்தில் ஏற போக வேண்டும் என்று பதறும் அளவில் அவளை தானே வர கண்டிருக்கை ஒழிய படிகடந்து புறப்படுகை குலமரியாதைக்கு கேடு என்று விலக்கி போகும் அவள். இப்போ என்னன்னா, இந்த தோழியானவள் வந்து எப்படியோ பண்ணி வச்சுட்டா. 2 பேருக்கும் சேர்ந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஈடுபாடு கொண்டுட்டாங்க. தலைவிக்கு வந்து ரொம்ப பெரிய பிரேமையாயிடுச்சு அவன் மேலே. ஸோ அதனால அவனோட போகணும், அவனோட வாழணும் அப்படின்ட்டு ரொம்ப துடிக்கிறா, தவிக்கிறா. அப்போ தாய் என்ன பண்ணுறா? அந்த மகளை பெற்ற தாய், உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினது நான் தான், ஆகையாலே அவங்க வீட்டிலேருந்து வந்து உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நம்ம குலமரியாதையை தவிர நீ பாட்டுக்கு புறப்பட்டு போவது நம் குலமரியாதைக்கு ஏற்றதல்லன்னு அந்த பெண்ணை கட்டுப்படுத்துவாள்.
அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு, அந்த நமபதத்தால் காட்டப்படும் பிரக்ஞாவஸ்தைக்கு தாயார் என்று பெயர். தலைவன் தானே வந்து உன்னை அழைத்து செல்ல வேண்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் வந்து கேட்கணும். அவங்க வந்து கேட்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீயா போகக்கூடாது என்று தன் மகளை கட்டுப்படுத்தி நிறுத்துபவள் தாய். நீ படிதாண்டி அவனை தேடி வெளி செல்வது நம் குலமரியாதைக்கு ஏற்றதல்ல. நம்ம ஃபேமிலி எப்பேற்பட்டது, இந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்கிற பேரெல்லாம் நமக்கு வேண்டாம். அவங்க வந்து கேட்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று தலைவனை விரைவில் அடைய துடிக்கும் தன் மகளை அடக்கி கட்டுப்படுத்துபவள் தாய். இது வந்து உலக மரியாதை. எந்த பெண்ணு பெற்றவங்க வீட்லையும் இதுதான் இருக்கும். பெண்ணை பெற்றவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தன் இஷ்டப்படுறான்னு நினைச்சாலும் அவங்க வந்து பொண்ணு கேட்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் தான் இருப்பாங்களே தவிர, அந்த மகள் நான் ஓடி போவேன்னு நீ போகக்கூடாது, நம்ம குலமரியாதைக்கு ஏற்றதல்லன்னு சொல்லி அவளை கட்டுப்படுத்தி நிறுத்துவார்கள். இப்போ திருவெற்றில் இது எங்க வருது அதை நம்ம பார்க்கணும். எப்படின்னாக்கா, மா நான் என்னால், நமான நான் அல்ல என்னால் அல்ல என்றபடி. எனவே சர்வேஸ்வனாகிய உபாயத்தை பற்றினார்க்கு அவனை அடைவதில் காலம் நெடுகுவதற்கு காரணம் இல்லாமையாலே விரைவிலே பேற்றில் பெற வேண்டும் என்கிற அந்த விரைவு உண்டாதல் முதலியவற்றிற்கு முதற் காரணமாய் அந்த விரைவு பெறப்படும் பேற்றினுடைய வேறுபட்ட சிறப்பினை காண்கையாலே கிடைக்க பெற வேண்டிய முறையிலே கிடைக்கும் அளவில் பொறாமல் முருகி நடக்கும் அளவில் இது பிரபன்ன குல மரியாதைக்கு சேராது என்று விலக்கி சேஷியானவன் தானே வந்து அங்கீகரிக்க கண்டிருக்க வேண்டும் என்று இதன் துடிப்பை அடைக்க பார்க்கிற திருமந்திரத்திலே நடுவிலே உள்ள நமபதத்தாலே சொல்லப்படுகிற உபாயத்திலே உறுதி ஆகிய பிரக்ஞாவஸ்தை தாயார் எனப்படுகிறது. இது ரொம்ப குழப்பமா இருக்கு, இதை நம்ம பிரிச்சுக்கலாம். எம்பெருமானையே உபாயமாக பற்றிய பிறகு அவன் வந்து ரட்சிக்கும் வரை பொறுமை காப்பது பிரபந்த குல மரியாதை, அதை மீறுவது தகாது என்று எச்சரிக்கும் அறிவு தாயார் எனப்படும். இப்ப என்னன்னா, இந்த நமபதத்தால வந்து நான் எனக்கு உரிய நல்லன் அப்படிங்கிறது அறியப்படுகிறது. மானா நான் எனக்கு உரியவன், நமனா நான் எனக்கு உரியவன் அல்லன், என்னால் இல்லை அப்படின்ட்டு. இதனால பெறப்படும் பொருள் என்னன்னா, இப்ப வந்து நான் உனக்கே சேஷப்பட்டவன், அது வந்து பிரணவத்திலே தெரிஞ்சு போச்சு, அவனுக்கே உரியவன் அப்படின்ட்டு. அப்படி எம்பெருமானுக்கே சேஷமாகிய அந்த ஆத்மா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மற்ற உபாயங்களை பற்றுவது அதனுடைய அந்த சேஷமான அடிமையான ஸ்வரூபத்துக்கு பொருத்தமானது அல்ல. ஆகையால அதை நான் விடுகிறேன். இந்த நமபதத்துல தெரியப்படுத்துவது அதுதான். நான் உன்னையே உபாயமாக பற்றுவேனே தவிர இன்னொன்றை உபாயமாக நான் பற்ற மாட்டேன் அப்படிங்கிறது வருது. இப்போ உபாயங்களில் ஈடுபடுபவர்கள் இந்த நம பதார்த்தத்தை மனசிலே கொள்ளாமல் என்னதான் இருந்தாலும் நம்ம உபாயத்தில் ஈடுபடலாம் போது அவங்க வந்து பேற்றுக்கு, அதாவது பயன் அடைவதற்கு பயன் பெறுவதற்கு கால தாமதமானால் அவங்க பொறுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஐயோ நம்ம செய்யறது இன்னும் சரியா இல்லை போல் இருக்கு, பேற்றுக்கு இன்னும் காலம் வரல போல இருக்கு, எம்பெருமான் அருள் இன்னும் கிடைக்கல போல இருக்குன்னு அவர்கள் ஆறி இருப்பார்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்களே தவிர, இங்க என்ன ஆகுது, இந்த நம பதார்த்தத்திலே ஊன்றி நிற்பவர்கள் அவனே உபாயமாக பற்றி விட்டார்கள். அப்போ காலம் தாழ்த்தும் போது இவங்களால பொறுக்க முடியல. இங்க அவனே தானே உபாயம், நான் உபாயம் ஒண்ணுமே செய்யலையே, அவனே உபாயமாக இருக்கும் பொழுது அவன் ஏன் என்னை பெற இன்னும் வரவில்லை என்று அந்த கால விளம்பத்திற்கு காலம் தாழ்த்துவதற்கு பொறாமல் தவிக்கிறார்கள் பாத்தியா, அந்த தவிப்பு. அதுதான் இங்கே வந்து பதற்றம், அந்த தோழி அந்த தலைவினுடைய பதற்றம். இதை வந்து அடக்குகிறாள் தாயார். நம்ம உச்சரிச்சாச்சு. ஆகையால வந்து உனக்கு என்னதான் அந்த தலைவன் மீது விருப்பம் இருந்தாலும் நீ வந்து போவது, நானாக முயன்று போவேன் என்று நினைப்பது நம் பிரபன்ன குல மரியாதைக்கு ஏற்காது. ஆகையால நீ அடங்கியே இருக்க வேண்டும் என்று அவளை, தன் மகளை அடக்கி வைக்கக்கூடிய அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு தாயார் என்று பெயர். திருமந்திரத்தில் எங்க வருதுன்னா நம பதார்த்தம், நம பதார்த்தத்துல தாயார். ஆகிய பிரணவத்திலே தோழி, நம பதார்த்தத்திலே தாயார். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இந்த நமபத விளக்கத்துல எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அடுத்தது பலத்தில் பதற்றமாகிய பிரக்ஞாவஸ்தைக்கு மகள் என்று பெயர். இவளை ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதாவது ஏன்னாக்கா, இந்த மகள் வந்து நாராயண பதத்தால் அறியப்படுகிறாள். நாராயணாய அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்லாவற்றையும் தன்னுள்ளே வைத்து எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்து தான் எல்லாற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய அந்த அழகு, அவனுடைய விபூதி, அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் கேட்டு
இந்த தலைவியால பொறுமையா இருக்கவே முடியல. நான் சென்று அவனை அடைந்தே தீர வேண்டும் என்று அந்த பதற்றம், பேற்றுக்கு பதறுகை, அதுதான் தலைவி, அதுதான் மகள் என்கிற பிரக்ஞாவஸ்தை. இப்போ உலக வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா, மகள் தலைமகளானவள் இயற்கை புணர்ச்சி புணர்ந்து, அதாவது தன்னுடைய காதலனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அவன் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட அழகன், எப்பேற்பட்ட கல்விமான், எப்படி செல்வம் உடையவன், வேலை என்ன, அவனுடைய குணம் எல்லாம் தெரிஞ்சுட்டு, ஐயோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இன்னும் நான் எதற்காக ஆறி இருக்க வேண்டும், நான் சென்று அவனை அடைய வேண்டும் என்று பதற்றம். தலைமகளானவள் இயற்கை புணர்ச்சி புணர்ந்து தலைவனுடைய ஒப்புயர்பற்ற வனப்பு முதலியவற்றில் ஈடுபட்டு குலமரியாதைகளை பாராதே தலைவனை அடைந்தால் அல்லது தரியே என்னும் பதற்றை உடையவளாகிறார். இது என்ன பெரிய ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ் ஆச்சு, இன்னொன்னாச்சும் அதெல்லாம் ஒன்றாச்சும். எனக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும், அது அவனை ரொம்பவே பிடிச்சி போச்சு. இனி என்ன நீங்கள் பொண்ணு கேட்கணுங்கிறீங்க, அப்படி குலமரியாதை இதெல்லாம் வேண்டாம், நான் போகிறேன் என்ன இந்த பேற்றில் பதற்றம், அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு தான் மகள் என்று பெயர். இப்போ நம்ம திருவெட்டெழுத்தில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போனாக்கா, திருமந்திரத்தில் முடிவிலே உள்ள நாராயண பதத்தாலே சொல்லப்பட்ட சொரூப ரூப குண விபூதிகளால் வந்த ஒப்புயர்வற்ற உயர்வினை நினைத்து அவனை அனுபவிக்கும் வரையிலும் இடையிலே உண்டாகும் கால விளம்பத்திற்கு பொறுக்காமல் அவனே உபாயம் என்று அறுதியிட்டிருக்கும் உறுதியை மீறி அவனை அடைந்து அனுபவித்தால் அல்லது தெரியாதபடி நடக்கின்ற பலத்திலே பதற்றமாகிய பிரக்ஞாவஸ்தைக்கு மகள் என்று பெயர். நீங்க என்ன உபாயம் அவனே தான், அதுதான் நான் தான், அதுதான் அப்படிதானே நானும் இருக்கேன். இல்லை நான் மட்டும் என்ன உபாயத்தில் ஈடுபட்டேன்? இல்லை, நான் உபாயத்தில் ஒன்றும் ஈடுபடவே இல்லை. ஆனால் அவனுடைய ஸ்வரூபம் விபூதி குணங்களை கேட்கும்போது என்னால் தரித்து இங்கே இருக்க முடியல. நான் சென்றே தீருவேன். அவனை அடைந்தால் அல்லது அவனுடைய இந்த குணஸ்வரூப ரூப விபூதிகளை அனுபவித்தால் அல்லது அவனுடைய கைங்கரியம் செய்ய அல்லது நான் தரிக்க மாட்டேன் என்று பேற்றுக்கு பதறும் அந்த நிலை, அந்த பிரக்ஞாவஸ்தைக்கு மகள் என்று பெயர். அது நாராயண பதத்தால் அறியப்படுகிறது. இப்போ நம்ம குயிக்காக பார்த்துக்கலாம்னாக்கா, பிரணவத்தால் அறியப்படுவது தோழி, நமபதத்தால் அறியப்படுவது தாயார், நாராயண பதத்தால் அறியப்படுவது தலைவி. இந்த 3 பிரக்ஞாவஸ்தைகள் என்னன்னு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருந்தால் கூட கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் கூட மேலே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இது நோ டவுட். ஓகே 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 ஃபைன் ஃபைன். பலத்தில் பதற்றமாகிய பிரக்ஞாவஸ்தைக்கு மகள் என்று பெயர். எம்பெருமானின் அழகு, குணங்கள், லீலைகள் ஆகியவற்றில் ஈடுபட்டு அவனை உடனே அனுபவிக்க எண்ணி நமபதத்தால் விதிக்கப்பட்ட தடையையும் மீறி துணையும் மனநிலை மகள் எனப்படும். அந்த நமபதம் தான் தாயார். இப்போ உலக வாழ்க்கையில் இந்த அம்மாவை மீறிட்டு ஒரு பெண் போறான்னா அந்த தலைவனிடத்தில் கொண்ட அந்த ஒப்பற்ற காதல், அதே போலதான் இங்கே அந்த பிரக்ஞாவஸ்தை. அது ஆழ்வார் மனநிலையை பெண் பேச்சு பேசும் பொழுது பெருமான் நாராயணனை அனுபவிக்கவே வேண்டும் என்று அந்த உபாயத்தை நான் உபாயமாக அவனமே பற்றிருக்கோம், நாம் இப்படி போகக்கூடாது என்று சொல்கிற நம பதார்த்தத்தையும் மீறி அவர் செல்லும் விதம் அது மகள் அல்லது தலைவி பேச்சாக அமைகிறது. இப்போ இதுக்கு கீழே என்ன பண்ணிருக்காரு, கைங்கரிய பிரார்த்தனை. ஆய கைங்கரிய அது நாராயணாய சேர்ந்தே வந்துருது. ஆயாக்கு தனியா ஒரு பிரக்ஞாவஸ்தை இல்லை. நாராயணாயன்னா அவனை அனுபவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் செய்யணும், ரெண்டுமே அது சேர்ந்து வந்துடும். மூன்று பிரக்ஞாவஸ்தைகள் தான் நாராயணாய. நாராயண பதம், இந்த நாராயண பதத்தால் அறியப்படுகிற அந்த ஒப்பற்றவனுக்கு நான் கைங்கரியம் செய்ய கடவுள், அதுதான் சேர்ந்தே வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் இவர் நாயனார் என்ன பண்ணியிருக்காருன்னா, நாயனாருடைய திருத்தமையனார் பிள்ளை லோகாச்சாரியார். அவர் அஷ்டாதச ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு 18 புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் தான் ஒன்று முமுக்ஷு படி அப்படின்னு சொல்றது, ரொம்ப ஒரு அருமையான நூல். அதுலேருந்து சில பகுதிகளை கொடுத்துருக்கார். இது நம்ம படிச்சுட்டாக்கா அந்த இது நம்ம 8 திருவெட்டெழுத்துடைய அர்த்தம் நல்லா நம்ம மனசில் பதிஞ்சிட்டோம். அதை நம்ம லைன் பை லைனாக பார்த்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். திருவெட்டெழுத்து அஷ்டாதரம் பார்த்த போது பார்த்துருக்கோம். ஆனால் இவருடைய பார்வையிலேருந்து பிள்ளலோகாச்சாரியர் சொல்லியிருக்கிறத ஒரு முறை நம்ம பார்த்துக்கலாம். இங்கு ஞானாவஸ்தைகள் எண்ணாமல் பிரக்ஞாவஸ்தைகள் என்று 3 விதமான நிலைகளும் இவருக்கு எல்லா காலங்களிலும் உண்டு என்னுமிடம் தோற்றுகைக்காக.
ஞானாவஸ்தைன்னு சொல்லலாமே. ஞானாவஸ்தை அவருடைய உணர்த்தி அறிவின் 3 நிலைகள் சொல்லாம பிரக்ஞாவஸ்தை அப்படின்னு சொன்னது ஏன் அப்படின்னா, அவருக்கு எல்லா காலங்களிலுமே இந்த 3 அவஸ்தைகளும் உண்டு. தாயாகவும் இருப்பார், தோழியாகவும் இருப்பார், தலைவியாகவும் இருப்பார் என்று அது தோற்றுகைக்காக இதை பிரக்ஞாவஸ்தை என்று சொன்னார்கள். 3 காலத்தையும் அறியும் அறிவு பிரக்ஞை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு பிரமாணம் பின்னாலேயே இருக்கு. என்ன கடவதன்றோ திருவெற்றியின் 30 பொருளை பற்றியும் ஞானமும் இவர் திருவுள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்தே என்றோ இருப்பது. நம்மாழ்வாருடைய மனசுல அது எப்பேற்பட்ட ஞானம் சொல்லவே முடியல. அதாவது அந்த திருவெட்டெழுத்துடைய 3 பதம் எப்ப பாரு அவர் மனசுல நிழல் ஆடிக்கிட்டே இருக்கும். அதுல ஆழ்ந்து 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 விழுந்து அவர் பெண் பேச்சாக தோழியாகவும் தாயாகவும் தலைவியாகவும் பேசுறார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஞானம். அதை ஆராய்ச்சி பண்ணி நாயனார் நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு மிஞ்சிய ஒரு விதம். ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். பிள்ளைலோகாச்சாரியர் கொடுத்த முமுட்சு படையிலேருந்து சில வரிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போய்க்கலாம். அதாவது பிரமாணம் மற்றும் விளக்கங்கள். அகாரத்தின் பொருளான ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடிமை, மகாரத்திற்கு பொருளான ஆன்மாக்கள் எல்லாம் என்பது பிரணவத்தின் பொருள். அதுதான் தேறிய பொருள். அகாரத்தால் அறியப்படும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே மகாரத்தாலான ஜீவாத்மாக்கள் அடிமை என்பது பிரணவத்தின் சிம்பிளான பொருள். அதுதான். ஆகையாலே இறைவனுக்கும் இவ்வுயிர்கட்கும் உள்ள சம்பந்தம் சேஷ சேஷி சம்பந்தம் என்பது பெறப்படும். இது நம்ம ரொம்ப பார்த்துருக்கோம். சேஷத்துவம் பாரதந்திரியம்னு ரொம்ப விளக்கமா பார்த்துருக்கோம் திருவெட்டெழுத்து பார்த்தபோது. ஆகையால் எம்பெருமானுக்கே அடிமையானவன் இந்த ஜீவாத்மா என்பதால் சேஷ சேஷி சம்பந்தம் பெறப்படுகிறது. சேஷி யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். சேஷன் அல்லது சேஷபூதன் யாருன்னா ஜீவாத்மா. அந்த சம்பந்தம் தான் உங்களுக்கு பிரணவத்திலே கிடைக்கிறது. இதுதான் இந்த திருவெட்டெழுத்து 8 திரு அக்ஷரமாயும் 3 பதமாயும் இருக்கும். 8 எழுத்து. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத என்ன பார்த்தீங்கன்னா அதுல 8 எழுத்திற்கு 3 பதம். ஓம் நமக நாராயணாய அப்படின்னு 3 பதமாகவும் இருக்கும். 3 பதமும் 3 அர்த்தத்தை சொல்கிறது. அதாவது சேஷத்துவமும் பாரதந்திரியமும் கைங்கரியமும் 3 பதமும் 3 சொல்றது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பிரணவம் என்ன சொல்றது? சேஷத்துவத்தை சொல்றது. அகாரத்தால் அறியப்படும் எம்பெருமானுக்கே அடிமையானவன் மகாரத்தால் அறியப்படும் ஜீவாத்மா என்பதால் அங்கே சேஷத்துவம் சொல்லப்படுது. நம பதார்த்தத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா பாரதந்திரியம். அதாவது அவனிட்ட வழக்காக இருப்பது. சேஷத்துவத்தை காட்டிலும் உயர்ந்தது பாரதந்திரியம்னு நம்ம ரொம்ப விவரமா நம்ம திருவெட்டெழுத்து படிக்கும்போது பார்த்துருக்கோம் இல்லையா? போக்திருத்துவம் போக்கியதை எல்லாம் பார்த்துருக்கோம். ஆகையால இங்க நம பதார்த்தத்தால் அறியப்படுது பாரதந்திரியம். இந்த சேஷத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரியத்துக்கு உயர்த்து என்னன்னா அவன் விருப்பப்படி விநியோகிக்கப்படுகை. அதுதான் பாரதந்திரம். ஸோ அந்த பாரதந்திரியப்பட்ட ஆத்மாவுக்கு உபாயத்தில் ஈடுபட வழி இல்லை. எம்பெருமானையே உபாயமாக பற்ற வேண்டும் என்பதுதான் அந்த நம பதார்த்தத்துல காட்டப்பட்டது. ஆகையாலே இந்த நம பதார்த்தத்தால காட்டப்பட்டது பாரதந்திரம். நாராயணாய அந்த ஆயபதத்தால காட்டப்பட்டது கைங்கரியம். இது 3 தான் இங்க இந்த முமுட்சு படியில பிள்ளைலோகாச்சாரியார் சொல்லியிருக்கிறார். 3 பதமும் 3 அர்த்தத்தை சொல்லுகிறது. அதாவது சேஷத்துவமும் பாரதந்திரியமும் கைங்கரியம். இதிலே முதற் பதம் பிரணவம். முதல்ல வேர்டு என்னன்னு பார்த்தா பிரணவம், ஓம் தான். அது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஆ என்றும் ஊ என்றும் மா என்றும் 3 திருவக்ஷரம். இதே தான் திருப்பியும் அவருடைய ஸ்டைல்ல சொல்றார். அகாரம் சகல சப்தத்துக்கும் காரணமாய் நாராயண பதத்துக்கு சங்கிரகமாகையாலே சகல ஜெகத்துக்கும் காரணமாய் சர்வ ரக்ஷகனான எம்பெருமானை சொல்கிறது. இது இந்த ஆக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ரக்ஷணத்தை மட்டும் சொன்னோம். இங்க இன்னும் 2 குணத்தை சேர்த்து சொல்றார். என்னன்னா சகல சப்தத்திற்கும் காரணமாக. இப்ப அகாரோ சர்வ வாச்சக அப்படின்னு வரும். அதாவது ஆ தான் எல்லா வாக்கியங்களுக்கும் மூலம். ஒரு மொழி பிறக்கணும்னா அதுல அகாரம் தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஆ இல்லாம நீங்க ஒரு எழுத்தையும் சொல்ல முடியாது, ஒரு மொழியையும் சொல்ல முடியாது. அப்படி ஆ என்று மொழிக்கு முதலாக இருப்பது எப்படி ஆவோ அதே போல இந்த சகல ஜீவர்களுக்கும் சகல லோகத்துக்கும் முதலாக இருக்கக்கூடிய
எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆ என்னும். ஆ மட்டும் சொன்னா கூட ஸ்ரீமன் நாராயணன். இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்துல எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஆ அப்படின்னு சொன்னா அது யாரை குறிக்குன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். அகாரம் சகல சப்தத்துக்கும் காரணமாய் நாராயண பதத்துக்கு சங்கிரகம் ஆகையாலே. இப்ப நாராயண பதம் சொன்னா இல்லையா, இந்த நாராயண அப்படிங்கிற பதத்தை நம்ம நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன், நாரங்களை அயனமாக கொண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நாரங்களுக்கு அயனமானவன். நாரங்கள் அப்படின்னா நித்திய வஸ்துக்களின் திரள். இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதை வேணாலும் நீங்க கற்பனை பண்ணாலும் அது எங்க இருக்குன்னா நாராயணனுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த வீட்டை எடுத்துட்டாக்கா இதுல இப்போ நம்ம 4 பேர் இருக்கிறோம், 10 பேர் 50 பேர் 100 பேர் கூட இருக்கலாம். அதற்கு மேல இந்த வீடு அவர்களுக்கு இருப்பிடமாக ஆக முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் உள்ள என்ன சின்ன புழு புல் இதுல இருந்து பிரம்மன் வரைக்கும் எல்லாருக்கும் இருப்பிடமாக நாரங்களுக்கு, நித்திய வஸ்துக்களின் திரள் தான் நாரங்கள் எனப்படும். ர அப்படின்னா அழிகை, ர அப்படின்னா அழிகை, ந ர அப்படின்னா அழியாதது. அப்ப நாரங்கள் என்னன்னா எந்தெந்த வஸ்துக்கெல்லாம் அழிவில்லையோ அது எல்லாவற்றிற்கும். இந்த பிரபஞ்சத்துல பார்த்தீங்கன்னா எந்த வஸ்துக்கே அழிவு இல்லாமல் போகுதுங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அடைந்திருக்குமே தவிர முழுவதும் இல்லாமலே ஆகாது. ஆகையாலே இங்க இருக்கிற எல்லாமே நித்திய வஸ்துக்கள் எல்லாமே நாரங்கள். இந்த எல்லா நாரங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவன் நாராயணன். அது மட்டும் இல்லாம இந்த எல்லா நாரங்களையும் உள் நுழைந்து அதை தன்னிருப்பிடமாக கொண்டிருப்பவன். ஆகையால வஸ்துக்களின் உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த வஸ்து தான் நாராயணன். அந்த நாராயணன் நாமத்திற்கு சங்கிரகமாக சுருக்கமாக இருக்கக்கூடியது இந்த ஆ என்னும் எழுத்து. அதுதான் இங்க சொல்ல வராங்க. என்னன்னா அகாரம் சகல சப்தத்திற்கும் காரணமா நாராயண பதத்துக்கு சங்கிரகம் ஆகையாலே. அந்த நாராயண பதத்துக்கு சங்கிரகம், நாராயணனை சுருக்கமா சொல்லணும்னா ஆ சொல்லிட்டா போதும். சங்கிரகம் ஆகையாலே சகல ஜகத்துக்கும் காரணமாய். எல்லாம் எங்கேருந்து தோன்றுது அப்படின்னா இந்த நாராயணன்லேருந்து தான் தோன்றுது. சகல ஜகத்துக்கும் காரணமாய், அவன் காரணமா மட்டும் இல்ல, சர்வ ரட்சகனாய் தான் செய்த அந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அச்சேதன பொருளுக்கும் ரட்சகனாக அதை காப்பாற்றுபவனாக இருப்பவன் இருக்கும் எம்பெருமானை சொல்கிறது. ஆச்சுங்களா? இதிலே சதுர்த்தி ஏறி கழியும். சதுர்த்தி ஏறியபடி என்ன எனில் நாராயண பதத்துக்கு சங்கிரகம் உகாரம் சங்கிரகம் ஆகையால இந்த சதுர்த்தி ஏறி கழியறது இது ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷன். என்னன்னா இந்த திருவெட்டெழுத்துல 2 சதுர்த்தி இருக்கு. ஒண்ணு லுப்த சதுர்த்தி, இன்னொன்னு வியக்த சதுர்த்தி. இந்த லுப்த சதுர்த்தி தான் நம்ம பார்த்தோம், திருவெட்டெழுத்து படிக்கும் போதே பார்த்திருக்கோம். அந்த அந்த அகாரத்தால் அறியப்படும் எம்பெருமானுக்கே மகாரத்தால் அறியப்படும் ஜீவாத்மா அடிமை சொல்லும் போது அங்கு ஆயப்பதம் ஒளிந்து இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. அந்த கைங்கரிய பிரார்த்தனை அங்கே மறைந்து இருப்பதால் அங்கே ஏறி கழிந்தது அப்படின்னு சொல்லுவோம். லுப்த சதுர்த்தி மறைந்திருக்கும் சதுர்த்தி, அதை சொல்றாங்க இங்க. இதிலே சதுர்த்தி ஏறி கழியும். சதுர்த்தி ஏறினபடி என்னெனில் நாராயண பதத்துக்கு சங்கிரகமாக இருக்கையாலே. நாராயணாய அப்படின்னு அந்த காரியம் இருக்கு இல்லையா, கைங்கரிய பிரார்த்தனை, அதுக்கு சங்கிரகமாக தானே இங்கே அகாரம் இருக்கு. ஆகையாலே அது ஏறி கழிந்தது, லுப்தமாக இருக்கிறது என்றபடி. இதுல டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம், இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அடுத்தது நாராயண பதத்துக்கு சங்கிரகமாக இருக்கிறார். இத்தாலே ஈஸ்வரனுக்கு சேஷம் என்கிறது. ஈஸ்வரனுக்கு சேஷம், அவனுக்கு அடிமை என்கிறது. சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி, சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். இது நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். இப்ப இது மல்லிகை மலர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த வாசம் இருந்தாதான் அது மல்லிகை மலர். ஆகையாலே அந்த மல்லிகை மலருக்கு ஸ்வரூப நிரூபணமாக இருப்பது அந்த குறிப்பிட்ட வாசம். இது வைரம் அப்படின்னா அந்த ஒளி இருக்கணும். அந்த ஒளி தான் இது வைரம் என்று சொல்வதற்கு நிரூபகமான அந்த பண்பு. அதனால இந்த வஸ்து ஆத்மா, ஜீவாத்மா அப்படின்னு சொல்லணும்னா சேஷத்துவம் இருக்கணும். சேஷத்துவம் இருந்தால்தான் ஆத்மா, இல்லாவிட்டால் அது ஆத்மாவே அல்ல. சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். ஆத்மான்னு ஒரு வஸ்துவை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு சேஷத்துவம் இருக்க வேண்டும். அடுத்தது ஸ்தான பிரமாணத்தாலே
உகாரம் அவதாரணார்த்தம். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம அங்கே பார்க்காத ஒரு விஷயம், இங்கே பார்த்துக்கலாம். இந்த அவதாரணார்த்தம் அப்படின்னா தேற்ற பொருள், தேறிய பொருள். அதுதான், இதுதான் தேறிய பொருள். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து இந்த ஸ்தான பிரமாணத்தாலே, ஸ்தான பிரமாணம்னா அது எங்கே இருக்கு? ஊ எங்கே இருக்கு? ஆக்கும் மாக்கும் நடுவில் இருக்கு ஊ. அதுதான் அதோடைய ஸ்தானம், அதோடைய இடம். அந்த ஸ்தான பிரமாணத்தாலே அங்கே இருப்பதால் அது வந்து தேற்றத்தை குறிக்கிறது. என்ன இந்த தேற்றம்? தேற்றம் அப்படின்னா என்னன்னா தேற்ற ஏவகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா அதுக்கு உதாரணமாக நான் சொல்றேன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லும்போது, நாராயணனே தருவான், நாராயணன் தான் தருவான், அவன் மட்டும் தான் தருவான், எல்லாம் அங்கே வந்துடுது இல்லைங்களா? நமக்கே, நமக்கு தான் தருவான், நமக்கு மட்டும்தான் தருவான். நாராயணனே நமக்கே பறை தருவான், அதுதான் அந்த ஏவகாரம் ஆச்சுங்களா? அதுதான் தேற்ற ஏவகாரம். இந்த தேற்ற ஏவகாரம் வந்து இந்த பிரணவத்தில் ஊவால குறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஏவாகவே இல்லாம ஊவாக குறிக்கப்பட்டிருக்கு. ஸ்தான பிரமாணத்தாலே அந்த இடத்துல இருக்கிறதால இது வந்து அந்த தேற்றத்தை குறிப்பிடுகிறது. என்ன தேற்றம்? அகாரத்தால் குறிப்பிடப்படும் எம்பெருமானுக்கே உரியது மகாரத்தால் குறிக்கப்படும் ஜீவாத்மா என்பதுதான் அங்கே தேற்றமாக தேறிய பொருளாக இருக்கிறது. அதான் ஏ என்ற அந்த ஏவகாரமாக இருக்க வேண்டியது உகாரமாக இருக்கிறது. அதை தான் அங்கே சொல்ல வராங்க. அவனுக்கே உரியது என்பது, அதாவது எப்படி எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்றாங்க. நீங்க வேற விதமா தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. இது அதுதான். எப்படி நீங்க பார்த்தீங்கன்னாலும், எந்த விதத்துல பார்த்தீங்கன்னாலும், நீங்க ஸ்தானத்தை வச்சு பாருங்க, நாராயண பதத்தை வச்சு பாருங்க, அகாரத்தை மட்டும் வச்சு பாருங்க, திருவெட்டை வச்சு எப்படி வேணா வச்சு எல்லா பக்கத்தையும் ஆராய்ந்து பாருங்க. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடிமைப்பட்டது மகாரத்தால் அறியப்படும் ஜீவாத்மா அப்படிங்கிறது தான் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஆச்சாரியர்கள் எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இத்தால் பிறர்க்கு சேஷம் அன்று என்பது தெரிவிக்கப்படுகிறது. இந்த உகாரத்தால், தேற்ற ஏகாரத்தால், அந்த உகாரத்தால் என்னன்னா பிறர்க்கு சேஷம் அன்று, நாராயணனுக்கே சேஷம், பிறர்க்கு சேஷம் அன்று என்று சொல்கிறது. அதிலும் அந்நிய சேஷத்தும் கழுகையே பிரதானம். நான் நாராயணனுக்கும் அடிமையாக இருப்பேன், இன்னொருவருக்கும் அடிமையாக இருப்பேன் என்று சொன்னால் அந்த சேஷத்துவம் பலிக்காது. அதுல அந்த பிறர்க்கு அடிமையாக இருப்பேன் என்கிற அந்த அந்நிய சேஷத்துவம் கழுகையே பிரதானம். முதல்ல அதை விடணும். இன்னொருவருக்கும் நான் அடிமை, நாராயணனுக்கும் அடிமை என்றால் அங்கு வந்து திருவெட்டெழுத்து மனதில் பட்டது என்று தோன்றாது. அதிலையும் வைத்துக்கொண்டு அந்நிய சேஷம் கழுகையே பிரதானம். இதுதான் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்கையாதே. இது வந்து திருமழிசையாழ்வருடைய பாசுரம். இங்க என்ன சொல்றாருன்னா, அவரு என்ன சொல்றாருனாக்க, இப்போ திருவடி தன்னை மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு சொல்லுவார். திருவடி தன்னை மறந்தும்னா, நீ வந்து இதெல்லாம் உனக்கு தெரியவே வேண்டாம்ப்பா, உனக்கு திருவெட்டு வேண்டாம், திருவெட்டு எழுத்து வேண்டாம், அகாரவாச்சன் வேண்டாம், மகாரவாச்சன் வேண்டாம், நாராயண பதம் ஆய்ப்பதம் ஒண்ணுமே தெரியாம கூட போகட்டும், அதெல்லாம் போகட்டும். ஆனாலும் நீ புறந்தொழாமை உனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதுதான் மிக முக்கியம். திருவடி தன்னை மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்ட்டு அவர்கள் கிட்ட வந்து சாதுவாக நடந்துக்கோன்னு யமன் வந்து தன்னுடைய தூதர்களுக்கு சொல்றாங்க. ஆகையால இங்க வந்து எது முக்கியம்னாக்கா, பிறர்க்கு ஆட்பட்டிருப்பதை விடுவதே முக்கியம். அதுதான் அது. அந்நிய சேஷத்துவம் கழுகையே பிரதானம், அந்நிய சேஷத்துவம் கழுகையே பிரதானம். அதை எங்க காட்டியிருக்காங்க அப்படின்னா, மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்கையாலே. திருமிசை ஆழ்வாருடைய பாசுரத்தை இங்க காட்டிருக்கு. மறந்தும், திருவடி தன்னை மறந்தும் புறந்தொழா மாந்தர். நீ கும்பிடாம கூட இருக்கோ, பூஜை கூட பண்ணாத, கோயிலுக்கு கூட போடாத, ஒண்ணுமே பண்ணாத, ஆனா நீ மற்றவருக்கு நீ அடிமை அல்ல, மற்றவருக்கு சேஷபூதன் அல்ல என்று இருப்பதே முக்கியம் அப்படின்னு காட்டுறாங்க. இத்தால் தனக்கும் பிறர்க்கும் குறித்து அன்று என்கிறது. நான் எனக்கும் உரியவன் அல்ல, மற்றவனுக்கும் உரியவன் அல்ல. அப்ப யாருக்கு தான் உரியவன்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே உரித்து. அப்புறம் மகாரம் 25ஆம் அக்ஷரமாய் ஞான வாசியமாய் இருக்கையாலே ஆத்மாவை சொல்கிறது. இதுதான் சமஷ்டி வாசகம். இந்த மகாரம் 25வது அக்ஷரம் எப்படின்னு கூட நம்ம முந்தி ஒரு வாட்டி பார்த்திருப்போம். அதாவது கா கா க கனா சா சா ஜா ஜானா அப்படி எண்ணிட்டே வரும்போது 25 வந்து மா, 25வது அக்ஷரம். அந்த காக்கா காகான்னு நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா
25வது அக்ஷரம் வந்து மா, அதுதான் ஜீவாத்மா. அது ஏன் அப்படி வைக்கணும்னா அந்த மா என்னும் எழுத்து ஞானத்தை குறிப்பிடும். ஆகையாலே ஞானமே வடிவான இந்த ஜீவாத்மா அந்த மகாரத்தால் குறிப்பிடப்படுகிறான். அப்போ முன்ன உள்ள 24 அக்ஷரம் என்னதான் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஐம்பூதங்கள், தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 20 ஆயிடுச்சு. அதோட மனசு, மகான், அகங்காரம், மூல பிரகிருதி 24 தத்துவங்கள். இதோட அந்த ஜீவன் வந்து 25வது தத்துவமாக சேர்ந்தால்தான் இந்த 24 தத்துவங்கள் நிறம் பெறும். இல்லாட்டி வேஸ்ட், அச்சித்து. ஆகையாலே அந்த 25வது அக்ஷரத்தாலே ஞானமயமான அந்த ஜீவாத்மா குறிப்பிடப்படுகிறான். இது வந்து ஞானவாசியுமாய் இருக்கையால ஞானமே எப்படி வந்து உப்பு கல் உள்ளும் வெளியும் உப்பாகவே இருக்குமோ அதே போல இந்த ஜீவாத்மானவன் உள்ளும் புறமும் ஞானமயமானவன், தன்னையும் அறிந்து கொண்டு மற்றதையும் அறியக்கூடியவன். இதுதான் சமஷ்டி வாசகம். சமஷ்டி வாசகம் அப்படின்னா என்னன்னா, இப்போ அப்படியே அம்பாரமா நெல் குவிஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்தது இது ஒரு நெல், இது ஒரு நெல், இது ஒரு நெல்லுன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? நெல் அப்படின்னா அங்கே இருக்கிறது எல்லாமே நெல். அதே போல இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அத்தனை ஜீவர்களையும், அது எந்த தேகத்தில் வேணாலும் இருக்கட்டும், தேவர்களாக, மனுஷர்களாக, திரியக்காக, ஸ்தாவரங்களாக, எந்த உடம்புல அது இருந்தாலும் அந்த எல்லா ஜீவாத்மாக்களையும் குறிக்கிற சமஷ்டி வாசகம். ஜீவன் அப்படின்னா எல்லா ஜீவர்களையும் குறிக்கக்கூடியது சமஷ்டி வாசகம். ஜாதி ஏக வசனம், எல்லாம் ஒரே ஜாதி, எல்லாம் ஜீவர்கள், ஏக வசனம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத்தால் ஆத்மா 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 ஞாதா என்று தேகத்தில் வியாவிருத்தி சொல்லியதாயிற்று. வியாவிருத்தின வேறுபாடு, இது மட்டும் கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஆத்மா உடம்பிலிருந்து வேறுபட்டவன். அதாவது என்னன்னாக்கா தேக, இந்திரிய, மன, பிராண, விலக்ஷண, அவன் தான் ஆத்மா. தேகத்திலிருந்து வேறுபட்டவன், இந்திரியங்களிலிருந்து வேறுபட்டவன், மனத்திலிருந்து வேறுபட்டவன், பிராணத்திலிருந்து வேறுபட்டவன். இவற்றை எல்லாவற்றிலும் வேறுபட்டவனாக ஒன்றை வென்று காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய, மிக உயரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஞானமய கோஷம் என்று சொல்லப்படுபவன் தான் அந்த ஜீவாத்மா. அப்படின்னு அந்த வியாவிருத்தியை காட்டுவதற்காக இங்கே ஜீவாத்மா அந்த மகாரத்தால் குறிப்பிடப்படுகிறான். தேகத்தில் வியாவிருத்தி சொல்லிற்று. இந்த உடம்பை காட்டிலும் ஜீவாத்மா வேறு என்கிற வேறுபாடு இங்கே சொல்லப்பட்டது. அப்புறம் ஆகையால் பிரணவத்தால் கண்ணபுரமென்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியனோ என்கிறபடியே ஜீவபர சம்பந்தம் சொல்லிற்று என்று முமுட்சுப்படி ஸ்ரீ சுக்திகள் இங்கே நினைக்கத்தகும். இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் முமுட்சுப்படியிலேருந்து படிக்கிறேன். ஒரே நிமிஷம். இதுல முமுட்சுப்படியில திருமந்திர பிரகரணத்துல 72வது சூத்திரத்துல சொல்றாரு, ஆக பிரணவத்தால் கண்ண புறமொன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியனோ என்கிறபடியே ஜீவ பர சம்பந்தம் சொல்லிற்று. அதாவது கீழ் சொன்ன எல்லாவற்றாலும் இப்ப நம்ம சொல்ல எல்லாத்தையும் வச்சுட்டா பிரணவத்தால் கண்ண புறமொன்று உடையானுக்கு என்று சதுர்த்தியந்தமான அகாரத்தை சொல்கிறது. கண்ணபுரம் ஒன்று உடையான அந்த கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சௌரிராஜ பெருமாள் அவனை சொல்லுது. ஃபர்ஸ்ட் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு என்று அகாரத்திலே குறிக்கப்படும் அந்த எம்பெருமானை சொல்லிவிட்டு அடியே என்று சேஷத்த ராசியான மகாரத்தின் அர்த்தத்தையும் அடியேன் அங்கு சொல்லும்போது அங்கே என்ன சொல்றாங்கன்னாக்கா மகாரத்தின் அர்த்தத்தை அகாரத்தால் எதை காட்டினாங்க? கண்ணபுரத்தில் உள்ளவனுக்கு என்று இந்த சௌரிராஜ பெருமாளை சொல்லிட்டாங்க. இங்க அடியேன் அப்படின்னு சொல்றதுல மகார அர்த்தம், ஜீவாத்மாவை தன்னை சொல்லிக்கிறான். ஒருவர்க்கு உரியேனோ என்று அந்நிய சேஷ நிவர்த்தமான உகாரத்தையும் சொல்லிற்று. இன்னொருக்கு நான் உரியவன் அல்ல என்று சொல்லும்போது உகார அர்த்தத்தையும் சொல்லிவிட்டார். ஆகையால கண்ணபுரத்தில் இருப்பவன் என்ற சௌரிராஜ பெருமாளையும் அடியேன் என்பதாலே மகாரத்தால் குறிப்பிடும் ஜீவனையும் இன்னொருக்கு உரியேனோ மற்றவருக்கு உரியேனோ என்பதால் உகாரத்தால் சொல்லப்பட்ட சேஷத்துவத்தையும் இந்த ஒரே இதுல திருமங்கை ஆழ்வார் சொல்லிவிட்டார். சொல்லா நின்று பிரணவத்தாத்தை அனுசந்தித்த திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீ சுக்தி படியே ஜீவ பரர்களுக்கு உண்டான சேஷி பாவ சம்பந்தத்தை சொல்லிற்று என்கை. அதுதான் இப்ப திருமந்திரத்துல அதுதான் மெயினா சொல்லப்பட்டது அப்படிங்கிற அதுதான்
இந்த ஆழ்வார்கள் வந்து தங்களுடைய பாசுரங்களை அந்த அடிநீர் ஓட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து திருமந்திரம் இருக்கும், துவயம் இருக்கும், சர்ம ஸ்லோகம் இருக்கும். அப்படியே அடியில் நம்ம பார்க்குறோம். மேலாக வந்து பாசுரம் அர்த்தமாக இருக்குமே தவிர நீங்கள் அடியில் தேடி பார்த்தீங்கன்னா அங்கே திருவெற்றெழுத்து இருக்கும், சரம ஸ்லோகம் இருக்கும், துவயம் இருக்கும். அதை அனுபவிக்கணும்னா தான் நம்ம இதை படிக்கணும். இதை படித்து தெரிஞ்சுட்டாக்கா அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ. அந்த கண்ணபுரத்தில் இருக்க அந்த சௌரி பெருமாளுக்கு அடிமையான நான் இன்னொருக்கு உரியவன் ஆவேனோ என்று அந்த பிரணவர்த்தத்தை இங்கே திருமங்கையாழ்வார் சொல்லுகிறார். என்கிறபடியே ஜீவபரவ சம்பந்தம் சொல்லிற்று என்று முமுட்சுப்படி ஸ்ரீசக்திகள் இங்கே நினைக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நிற்க வச்சுக்கலாம். இது வரைக்கும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இன்னும் 2 பேராகிராஃப் இருக்குது, நம்ம அடுத்த கிளாஸில் கூட பார்த்துக்கலாம், அது விவரமாக பார்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் என்ன சந்தேகம் இருந்தாலும் எது இருந்தாலும்